கடையநல்லூர் தொகுதி மதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கடையநல்லூர் தொகுதி மதிமுக எம்எல்ஏ ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜுபின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜுபின், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வினிதா, சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுகவின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் இன்று கட்சியின் உயர்நிலை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய உயர்குழு நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றுள்ளனர். அதேபோல மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ, துணை பொதுச் செயலாளர்கள் ரோயா, பூமிநாதன், ஜீவன், அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன், பொருளாளர் செந்தில் தீபன் உள்ளிட்ட 18 பேர் கொண்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன, அவர்களுடைய கூட்டணி குறித்தான நிலைப்பாடை அறிவிக்க உள்ளனர். அது குறித்தான ஒரு ஆலோசனை கூட்டமாக இந்த உயர்நிலை கூட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ இன்னும் பங்கேற்கவில்லை. அவர் விமானத்தின் மூலமாக வருவது கொஞ்சம் தாமதமாக இருக்கின்றது. அவர் இன்று இன்னும் பங்கேற்கவில்லை. அதே போல இன்று கட்சியில் நடைபெறக்கூடிய இந்த உயர்நிலை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களான சீர்காழி செந்தில் செல்வன், அதாவது திமுக சின்னத்தில் நின்று போட்டியிட்ட சீர்காழி செந்தில் செல்வன் பங்கேற்கவில்லை. இந்த உயர்நிலை கூட்டத்தில் உறுப்பினராக இல்லாத கடையநல்லூர் ராஜேந்திரன் பங்கேற்றுள்ளார். அதாவது தேர்தலுக்கு முன்பாக துணை பொதுச் செயலாளர் பதவி வகித்த ராஜேந்திரன் திமுக சின்னத்தில் நிற்பதற்காக தன்னுடைய கட்சியினுடைய அனைத்து பொறுப்பையும் ராஜினாமா செய்துவிட்டு, அதாவது கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய பொறுப்புகளிலிருந்து விலகி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு அவர் வென்றார். அந்த தொகுதியில் இன்று திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் இடையிலான கருத்து முரண்கள் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதி மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் திமுகவை நச்சு பாம்பு என்று விமர்சித்தார். அதில் தொடங்கி துரை வைகோ உள்ளிட்டோர் திமுக கூட்டணி தோல்விக்கான காரணங்கள் குறித்தான கேள்விகளுக்கு தொடர்ந்து ஊழல், ஒருங்கிணைப்பு குறைபாடு, அதாவது தங்களுடைய கட்சியில் நிற்க வைக்காமல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு நீங்கள் நின்றே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கினார். அதே போல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோவும் எங்களை விட வலுகுறைந்த கட்சிகளுக்கு அதிக இடங்கள், கிளை கூட இல்லாத கட்சிக்கு 8 இடங்கள், காணாமல் போகும் நிலையில் இருந்த கட்சிக்கு 10 இடங்கள், மாநிலங்களவை பதவியும் அளித்தார்கள் என்று அந்த கூட்டணி அந்த நிலைப்பாடை விமர்சித்தார். அதே போல இந்த கூட்டணியில் நாங்கள் சுயமரியாதையே இல்லாமல் தான் இருந்தோம் என்றும் அவர் தெரிவித்தார். அதற்கூடாக இந்த உயர்நிலை கூட்டத்தில் இந்த கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ராஜினாமா செய்வது தொடர்பாக இந்த கூட்ட ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சொந்த கட்சியில் நிற்காமல் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு நின்றதால் அவர்கள் சுயமரியாதை இழந்தார்கள் என்று குறிப்பிட்டது போல இந்த திமுக கூட்டணியில் தங்களுக்கு உரிய இடங்களை கொடுக்காமல் அவர்கள் வஞ்சித்தது தொடர்பாக இந்த ராஜினாமா நிலைப்பாடை எடுத்துள்ளார்கள். அதே போல இந்த கூட்டணி விலகுதலுக்கு அடுத்து அவர்கள் திமுகவிலிருந்து தாவேகாவிற்கு செல்ல வாய்ப்புள்ளது. ஏனென்றால் துரை வைகோ உள்ளிட்டோர் தொடர்ந்து தாவேகாவை ஆதரவு நிலைப்பாடாக கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். குறிப்பாக பார்க்க வேண்டாம், திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜய் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் துரை வைகோ கலந்து கொண்டதாக இருக்கட்டும். அதே போல தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்த பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் பராக் ஒபாமாவுடன் விஜய் திறமைசாலி போன்ற கருத்துக்களை வெளியிட்டார். அதற்காக இந்த தாவேகா கூட்டணிக்கு அவர்கள் செல்ல வாய்ப்புள்ளது. அதற்காக இந்த திமுக சின்னத்தில் நின்று போட்டியிட்டது தொடர்பாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தாவேகா கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளது. அதனால்தான் இந்த ராஜினாமா நிலைப்பாடு என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜுபி.